ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே என்னோடய லைஃப்பில். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கும் ஜேம்ஸ்க்கும் மேரேஜ் ஆகி 11th இயர் செலப்ரேஷன் பண்ணுறோம். 2 குட்டீஸ் கூட ஹாப்பியாக லைஃப் போய்கிட்டுருக்கு இன்ன வரைக்குமே. சரி, இன்றைக்கி நாளில் குட்டீஸ்லாம் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் நம்ம விஆர் மாலுக்கு போனோம். ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம எங்கேயுமே வெக்கேஷன் போகல. ஸோ அதனால் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் விஆர் மாலுக்கு போயிட்டு எல்லா கேம்ஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட டே தான் இன்றைக்கி. மேடம் அந்த தவக்கலையை போட்டு அடித்து வின் பண்ணிட்டாங்க. நிறைய கேம்ஸ் இருந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக போகிற இடம் தான் அது விஆர் மாலு. ஸோ ஏன்னா பசங்களுக்கும் அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் அந்த டைம் ஜோனில் போகணும். இந்த வாட்டி நானும் ஜெர்வினும் பார்த்திங்கன்னா அந்த விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஹாரர்லாம் இருந்துச்சு. அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய கேம்ஸ் இருந்தது. ஃபுல்லாக ஒரு 2 hours 3 hours ஆயிடுச்சு. கேம்ஸ்லேயே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். செம்மையாக பசி எடுத்துச்சு, வயிறு கவான்னுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கரீம்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கும். ஆல்ரெடி நானும் ஜேம்ஸும் போயிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆப்கானி ஸ்டைல் தான். நம்ம அந்த காஷ்மீர் சைடு வரும் தெரியுமா, அந்த மாதிரி பிரியாணி தந்தூருக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி, இந்த வாட்டி குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால அந்த ஷெஃப் கிட்ட கேட்டுட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா காரமாக நானும் ஜேம்ஸ் போனால் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். சரி, குட்டீஸை கூட்டிகிட்டு போனதுனால நாங்கள் கேட்டுட்டு ஜெர்வின் கேட்டான். ஃப்ரைட் ரைஸ்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் ஜெர்வினில் மம்மி நான் நான் சாப்பிட்றேன்னா அவனுக்கு நானு எக் கறி மசாலா வாங்கினோம். நாங்கள் பிரியாணியும் சிக்கன் டிக்கா வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டு மட்டன் பிரியாணி. அந்த மீட்லாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டேன். ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப காரம் இருக்காது. நாங்கள் ஸ்பைஸியாக கேட்டதுனால செம்மையாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஜேம்ஸ் என்னை டாப் எடுத்துக்க சொன்னாங்க. அப்படியே போயிட்டு ஒரு 2 டாப்பு ஒரு 2 லெக்கின் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐபேக்கோ இருந்துச்சு. பசங்க ஐஸ்கிரீம் கடையை பார்த்தா விடுவாங்களா என்ன? ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.